மாணிக்க வாசகர் வந்து அவருக்கு வந்து கடவுள் சிந்தனைன்றது வரும். எப்படி வந்ததுன்றாருன்னா, நானும் ஒவ்வொன்றுத்துலேயும் தப்பிச்சு வந்தேன்பா. அம்மா கருவில் நான் போனேன், இல்லை நான் போகலன்னா வேறு யாரும் போயிருப்பாங்க, எனக்கு வாய்ப்பெல்லாம் போயிருக்கோம். இந்த மாதிரி நான் செல்வத்துக்குலாம் தப்பித்தேன், வறுமையிலேருந்து தப்பித்தேன், படிப்புலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜாக சொல்லிட்டு வரேன். நான் இதிலெல்லாம் தப்பிச்சு வந்து தான் அந்த கடவுள் என்ற அந்த நிலையை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்றாரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ராமானுஜர் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் கொடுக்குறீங்க. அந்த நிலையை அனுபவிச்சாங்களா இல்லையோ அப்படி தெரியலைன்றாங்க. அப்போ அதுக்கு காரணம் எதனா இருக்குது? அப்போ காரணம் என்னன்னா, ஒரு பணக்காரன் உண்மையான பணக்காரனாக இருந்தால் அந்த பணக்காரன் 10 பேருக்கு தானம் பண்ணணும். அவன் தான் பணக்காரன். அவன் தானம் பண்ணாத அவன் கையில் கோடி கோடியாக வச்சிருந்தாலும் அவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. அதே மாதிரி ஒரு குருன்னு இருந்தால் அவன் வரவன் என்ன பண்ணுறான், செய்கிறானா செய்யல தெரியாது. ஆனால் இவனுடைய கடமை அவனுக்கு உபதேசம் கொடுக்கணும். அது அவனுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. அதை அனுபவிக்கிறதும் அதில் பயணம் பண்ணுறதும் அதை அதோட விட்டுறதும் அது அவனை சம்மந்தப்பட்டது, நம்மளை சம்மந்தப்பட்டது. ஆனால் நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தனுக்கும் வழியை காட்டணும், உண்மையை சொல்லணும். அதனால் நம்ம உண்மையை சொல்கிறதால அவன் எடுத்துப்பான்லாம் நம்பக்கூடாது. ஏன்னா எடுத்துக்க மாட்டான். அதனால் நம்மளை நாடி வந்தான், நம்ம போய் வீடாக போய் நான் உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை. நம்மளை தேடி வந்தால் கொடுக்குறோம், ஆனால் தேடி வந்தால் கொடுக்கணும். அந்த மாதிரி எப்படி பணக்காரன் பணத்தை கொடுத்தா அவனுக்கு பேர் வள்ளலோ, அது மாதிரி ஒரு மகான் வந்து உபதேசம் கொடுக்கும்போது அவனுக்கு பேர் குருன்னு வருது. அதனால் கொடுக்கணும். அப்போ ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட கிறிஸ்டினுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, முஸ்லீமுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, ஐயருங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க. நான் யாரையுமே எந்த ஜாதின்னு கேட்க மாட்டேன். அவன் எந்த ஜாதி அந்த எனக்கு என்ன பற்றி பொண்ணாக கொடுக்க போகிறேன், இல்லை அவங்க வீட்டில் பொண்ணாக கட்ட போகிறேன். எனக்கு தேவை நல்ல மனுஷன், அது மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது. இப்போ புளிய மரத்தில் பூ பூத்து காய் காய்த்து பழமாகும்போது எல்லாம் தனித்தனியாக ஆகுது. இது வந்து தானாகவே நடக்குது. காயாக இருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலையிலேருந்து அதுவே தன்னைத்தானே பிரித்து வந்துடுது. இதே போல் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து மனுஷனால் வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ்ந்தோம் உண்டு. இப்போது பட்டினத்தார் வந்து சாதாரண பணக்காரன் கிடையாது. எண்ண முடியாத கோடி, ராஜாவை விட பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பற்றற்று வந்தான். அது மாதிரி வாழ முடியும். ஆனால் அது மாதிரி எல்லாராலையும் வாழ முடியாது. யாரோ கோடியில் ஒருத்தனால மட்டும்தான் வாழ முடியும், எல்லாராலையும் வாழ முடியாது. எல்லாராலையும். அதனால்தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் காலாஸ்திரியில், சாமி நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஆகணும் போது, என்ன மாதிரி எல்லோரும் ஆகணும்னா ஞானிகள் பிறக்கவே வழி இருக்காது. ஆனால் நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க, புனிதமான பக்தி பண்ணுங்க, உங்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டுவான். ஆனால் எல்லாரும் நான் போகிற பாதையில் வரணும்னு விரும்பாதீங்க அப்படின்வார். அது மாதிரி எல்லாராலையும் முடியாத விஷயம். ஆனால் யாராலையுமே முடியாதுன்றது இல்லை, எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க 1000 பேர் உண்டு, எத்தனையோ மகான்கள் உண்டு. அப்போ நம்ம இது முயற்சி செஞ்சால் அதுக்கான பலன் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. இந்த பிறவியில் இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில் அந்த நிலையை நீ எட்டலாம். இதுக்கு வள்ளலார் ஒரு சாட்சி. வள்ளலார் சொல்லிட்டு போகிறாரு, தாளிடுங்க கடைசி நாள் இது அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற அவருடைய பக்தருங்க கேட்குறாங்க, சாமி எங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போகிறீங்களே, நாங்கள் எப்படி உங்கள் நிலைக்கு வர்றதுன்னும் போது அதுக்கு சொல்கிறாரு, நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க. நானும் இந்த ஒரு பிறவியில் முடிக்கல, பல பிறவி எடுத்து வந்து தான் முடிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஒரு பிறவியில் முடிப்பீங்கன்றார். அதனால் உயிர் மேலே இறைவனுடைய எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ அவன் ஒரு நாளைக்கு ஞானியாக மாறுவான். உடல் மேலே எவன் ஒருத்தன் பகுட்டுக்கு ஞானம் வைக்கிறானோ உடல் மேலே, அவன் இது ஒன்றுத்துக்கு உதவாத போகும், மண்ணோடு போகும். பட்டினத்தார் ஒரு பாட்டில் கண்டாருக்கு பெண்ணல்லவோ, ஆமாம், காணாருக்கு காமம் அடி அப்படின்றாங்க. வழக்கமாக ஒரு பொண்ணை பார்த்தா தானே காமம் வரும். ஆனால் இவர் காணாததுனால காமம் வருதுன்றாரு. அப்போ எதை பார்க்காதனால காமம் வருது மக்களுக்கு? இதே பாட்டை அகப்பை சித்தரும் ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா? அவர் கூட சொல்கிறார் இதே வார்த்தையை. காரணம் என்ன அப்படின்னா, கடவுளை யார் ஒருத்தன் பார்த்தானோ அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கிற பெண்ணெல்லாம் தாயாகவே தெரியவா.
கடவுளை எவன் ஒருத்தன் பார்க்கலையோ அவனுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா காமமாக தான் இருக்கும் அப்படின்றார். அதான் அதனுடைய பொருள். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளேயும் சிவசக்தி சொரூபம் இருக்குது. ரெண்டு இருந்தால்தான் இயக்கம். ஒன்றா இருந்தால் இயக்கமே கிடையாது. எந்த கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி, மனித வழிபாடாக இருந்தாலும் சரி, ரெண்டு வகையான செயல்கள் தான். உடல் உயிர் இல்லைன்னா நீ எங்கே கடவுள் வழிபாடு? ஒரு பெண்ணு ஆணை இல்லைன்னா எங்கே குடும்ப வழிபாடு? ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் இயக்கம். ஒரு பொருளாக இருந்தால் இயக்கமே கிடையாது. இப்போ உலக இயக்கத்துக்கு வெளியே தேடுறாங்க. ரெண்டு பொருள் வேணும். உலக இயக்கத்துக்கும் ரெண்டு பொருள் வேணும். ஆகாயம் ஒன்று, பூமி ஒன்று இருந்தால் தான் இயங்கும். ஆகாயம் இல்லாத பூமி இயங்காது, பூமி இல்லாத ஆகாயம் இயங்கினாலும் யாருக்கும் தெரியாது. அதனால் இருபொருள் இயக்கம் தான் உலகமே. இறைவன் இந்த இருபொருள் இயக்கத்தை கடந்து நின்றான். அதனால் அவனுக்கு பேர் ஏகன்னு பேர். இந்த உலகமே அவன் கொடை கீழே தான். அவனுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அதுதான் இறைவன். ஜாதி மதம் இருக்கிறதுலாம் இறைவன் கிடையாது. அதெல்லாம் இறைவன் சொல்லவே கூடாது. அது அமைப்புகளை வச்சுக்கின்னு பொழப்புக்காக நடத்துகிற விஷயங்கள். அது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிய முடியும் கண்டறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. சரி. ஆனால் ரெண்டு பேராலையும் அறிய முடியல. சரி. இதை சொன்னதுக்கான காரணம் நம்ம அறிவு கேட்டின வரைக்கும் என்னென்னா சிவன் தான் பெரியவர், மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க அப்படின்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல இது. அப்போ என்ன காரணமாக இருக்கும் அது? இது அறிவால் நம்மளால் கடவுளை அறிய முடியாது அப்படின்றதுக்காக சொன்ன விஷயமா? இது எதுக்கு எப்படி எதுக்காக? திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இறைவனை யாராலையும் அறிய முடியாது. ஓரளவுக்கு தான் அதை பற்றி பேச முடியும். முழுமையாக அறிஞ்சும் உலகத்தில் யாரும் கிடையாதுறான்றார். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் மிகலமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். 3000 வருஷமாக அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுறா, கிடைக்கல எனக்கு. அதனால் கடவுள் என்ற விஷயத்தை பற்றி சும்மா வாயில் பேசின்னு போகலாமே தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத பொருள் அது. அதை பற்றி நீ எப்படி முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால் அடிமுடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்ட வரல் வரைக்கும் போகுது. அதே சுவாசம் உச்சி வரைக்கும் போகுது இல்லையா? இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு உன்னால் எங்கே வந்து கண்டுபிடிக்கிறது? அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்டது குழந்தையாக இருக்குது, மனுஷனாக இருக்கிறான். இந்த ஜீவன் முதுமை பெறும்போது அது சிவமாக மாறுது. சிவமாக மாறும்போது அதனுடைய அடிமுடி காண முடியாது மனுஷனால். ஏன்னா பிரம்மானா நீ நானும் தான். பிறப்பை உண்டாக்குறது பிரம்மம். பிறப்பை நம்ம தான் உண்டாக்கிக்கின்னுக்கிறோம். அதனால் பிரம்மான்றது நம்ம தான். அதனால்தான் எல்லா தெய்வத்துக்கும் கோவில் உண்டு, பிரம்மாவுக்கு தனியாக ஒரு ஊராக ஒரு கோயில் கட்டுறது கிடையாது. இப்போ கடல் தண்ணியில் உப்பு அழுக்கு எல்லாமே இருக்குது. அதுலேருந்து சூரியன் தன்னோட வெளிச்சி அந்த உஷ்ணத்தை பரப்பி நல்ல தண்ணியை மட்டும் ஆவியாக்கி மேலே கொண்டு போகுது. சரி. அது மாதிரி நம்ம சாதாரண மனுஷங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் நீக்கிட்டு நம்ம தேவையானது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து வாழ முடியுமா? முடியும். அப்படி வாழறவன் தான் மகானன்னு பேர். அப்படி வாழாதவனுக்கு மனுஷன்னு பேர். ஏன்னா உலகம்ன்றது நன்மை தீமை உடையத்தான். வெறும் நன்மையும் கிடையாது, முழுக்க தீமையும் கிடையாது. இது ரெண்டுலேயும் வாழறவன் சராசரி மனுஷன். ஆனால் நன்மையில் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம், அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி ஆகணும். ஒதுங்கி அவன் வடிகட்டி அவன் சுத்தமாக நன்மையில் மட்டும் வாழறவன். கடல் தண்ணி எப்படி ஆவியாக அதை உப்புலேருந்து கரைச்சி ஏற்றும் போதோ அதே மாதிரி தீமையிலேருந்து இவன் விலகி நல்ல பொருளாக மாறுவான். அது மகானால் மட்டும்தான் முடியும், எல்லா மனுஷனாலையும் முடியாது. இப்போ அவங்க வழிகாட்டியாக நமக்கு இருக்காங்க. அந்த வழிகாட்டிகள் தான் பல ஆயிரம் இது வழிகாட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் அது மனுஷன் அறிவுக்கு எட்ட மாட்டேன், அதில் பயணம் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? இவனுக்கு ஆசை, பேர் ஓணும் புகழ் ஓணும் அப்படின்றவனுக்கு அது சாத்தியப்படாது. இப்போ நம்மக்கிட்ட கூட பல ஆயிரம் பேர் உபதேசம் வாங்கிக்கிறான். யாராவது அந்த ஞான பாதையில் முழுமை பெறான்னா முடியல. காரணம் ஏன்னா அவனுடைய ஆசைகள் அதுக்கு தடை போடுது. அதனால் அது முழுமையாக போக முடியல. யாரோ ஒருத்தன் போகிறான் அதுக்கு. அதனால் எல்லாராலையும் போயிட முடியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய உயிரை நினைப்பில் வச்சுக்கோ. அந்த உயிராகப்பட்டது தான் பிறப்பெடுத்துக்கினுக்குது, மற்றது எதுவும் இல்லை.
அந்த உயிருக்குள்ள நினைவுகளை உண்டாக்கும் போது நீ எத்தனை பிறப்பு எடுத்தாலும் மனிதனாக பிறப்ப மற்ற நினைவுகள் உனக்கு அதுலேருந்து வரும். உடல் மேலே நினைவுகள் வைக்கும்போது அந்த உடல் வந்து மண்ணில் அழிய போகுது, அந்த உடலோட அந்த நினைவுகள் அழிஞ்சிடும். இப்போ மகான்களை ஞானிகள்லாம் வணங்கும் போது அவங்க வாழ்ந்த முறையை தான் நம்ம எடுத்துக்கணுமா? முதல்ல அவங்க வணங்கி போடுறாங்க பாருங்க, ஏதோ வணங்கிட்டு போனால் போதும், அதுக்கான ஏதோ சக்தி கிடைக்கும். அப்படி தான் சக்தியெல்லாம் கிடைக்காது. மகான்கள் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. மகான்களை நீ வணங்குறது மரியாதைக்கு, மகான்களை வணங்குறது உன் பக்திக்கோசம். மகானுக்கும் உன் வணங்குதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் மகான்கள் வாழ்ந்த வழியில் உன்னால் பயணம் பண்ண முடியாது, அதனால் நீ வணங்கிட்டாவது போ அப்படின்றது தான் இந்த பிரச்சனை.